أجمعين. أما بعد، أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم. يا أيها النبي قل لأزواجك إن كنتن تريدن الحياة الدنيا وزينتها فتعالين أمتعكن وأسرحكن سراحا جميلا وإن كنتن تريدن الله ورسوله والدار الآخرة فإن الله أعد للمحسنات منكن أجرا عظيما. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மற்ற மனிதர்களைப் போன்று தாம்பத்தியத்தையும் அனுபவிக்கின்ற ஒரு நிலையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருந்தான். திருமணம் செய்து கொள்ளணும். அந்நிகாஹ் மின் சுன்னதி, திருமணம் என்பது என்னுடைய வழிமுறையாகும். ஃபமன் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி, என்னுடைய வழிமுறையான அதை யார் புறக்கணித்து விடுகிறாரோ, வெறுத்து விடுகிறாரோ, அவர் என்னை சார்ந்தவர் அல்லர். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கூற்று ஆதாரபூர்வமான ஹதீஸில் நிரூபணமாயிருக்கு. அந்த அடிப்படையிலேயும் அல்லாஹ் தஆலா அவனுடைய கட்டளையான நிக்காஹ செய்து கொள்வது ஒரு இஸ்லாத்திலே முக்கியமான அடிப்படை என்பதை வலியுறுத்தும் வசனத்தை அடிப்படையாக வச்சு ஃபங்கிஹு மா தாப லக்கும் மினன் நிசாஇ, பெண்களில் விருப்பமானவர்களை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள். ஒன்றுக்கு மேலே 2, அதுக்கு மேலே 3, அதுக்கு மேலே 4, 4 திருமணங்கள் வரை செய்து கொள்ளலாங்கிற அனுமதியை அல்லாஹ் தஆலா தந்தான். ஒரு ஆடவர் 4 திருமணங்களை செய்து கொள்ளலாம். ஆனால் இந்த விஷயத்தில் உள்ளே போகிறதுக்கு முதல்ல இந்த 4 திருமணங்கள்னு இப்போ வந்துட்டதுனால இதுக்கு ஒரு விளக்கம் கண்டிப்பாக சொல்லி அவனை இல்லாட்டி இருக்கிறவங்க தப்பாக விளங்குவாங்க. இஸ்லாம் ஒரு ஆடவனை பார்த்து நிக்காஹ செய்து கொள்வாயாகன்னு ஒரு கட்டளையை பிறப்பிக்குது. அந்த திருமணத்தை அவன் எப்போது செய்து கொள்ள வேணுங்கிற தெளிவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது கீழ்கண்டவாறு சொல்லுகிறார்கள். மன் இஸ்ததாஅ மின்குமுல் பாஅத ஃபல்யதஸவ்வஜ், உங்களில் யாருக்கு ஒரு பெண்ணோடு உடல் சேர்க்கை செய்வதற்கு பலமும், அதே வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம், அவளை வைத்து குடித்தனம் நடத்துவதற்கு குடிசையும் குடியிருப்போம், அவளுக்கு பசி ஏற்படுகின்ற போது உண்ண கொடுக்கின்ற உணவும், நீர் உடுத்துகின்ற மாதிரி உமக்கு உடைகள் வாங்குகின்ற போது ஆடைகள் வாங்குகின்ற போது அவளுக்கு ஆடைகளை வாங்கி கொடுக்கவும் உங்களில் யாருக்கு சக்தி இருக்கிறதோ அவர் நிக்காஹ் செய்து கொள்ள வேணும். சரி, அந்த சக்தி இல்லைங்க, 4ல் 2 இல்லை, 3 இல்லை, முழுசும் இல்லை அப்படின்னா அப்படி இல்லாதவர் நோன்பு நோற்றுக்கொள்ளவும்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. நோம்பு நோத்தா என்ன லாபம்? ஆட்டுக்கு காய் அடிக்கிறது மாதிரி அந்த பவர் இருக்கு பாருங்க, வீரியம், அது கொஞ்சம் தனிஞ்சு நிற்கும். தப்பான வழிக்கு மனிதன் போவதிலிருந்து அவனை அதை தடுத்து நிறுத்தும். இந்த அடிப்படையில் ஒரு பெண்ணை திருமணம் செய்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவர், அவருடைய உடல் ரீதியாக அவருக்கு ரொம்ப பலம் இருந்து வசதி வாய்ப்புகளும் இருந்து இன்னொரு பெண்ணை திருமணம் செய்துதான் ஆக வேண்டிய நிலைக்கு அவர் நிர்பந்தமாக ஆக்கப்பட்டால், இனி திருமணம் செய்ய போகின்ற அந்த பெண்ணுக்கும் ஏற்கனவே திருமணம் செய்து வைத்திருக்கிற இந்த பெண்ணுக்கும் மத்தியில் எந்த விதமான வித்தியாசமும் பாராட்டாமல், எந்த விதமான அநியாயத்தையோ அக்கிரமத்தையோ செய்து விடாமல் நீதமாக நடக்க முடியும் என்று அந்த மனிதருக்கு தெம்பு இருந்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க. பண்ணின பிறகு அந்த மனுஷனை பார்த்து சொல்ற செய்தி என்னன்னா, உன்னுடைய உடல் பலத்தை அடிப்படையாக வைத்து, பொருளாதார வசதியை அடிப்படையாக வைத்து உனக்கு ஒரு பொஞ்சாதி பத்தலன்னு இன்னொரு பொஞ்சாதியை கட்டிக்கிற, அதனால மற்றவளை அந்தரத்திலே துங்க விட்டவளை போன்று ஆக்கி விடாதே.
அதனால் இஸ்லாத்தில் சட்டம் என்ன தெரியுங்களா? கன்னி கழியாத ஒரு பெண்ணை ஒருவர் திருமணம் செய்தால் தொடர்ந்து 7 நாளைக்கு அவளோட இருக்கணும். கன்னி கழிஞ்ச பெண்ணை திருமணம் செய்தால் எத்தனை நாள்? 3 நாள் ரெகுலர். அது மாதிரி இருக்கணுங்கிறது தான். அந்த இருக்கணும்னு சொல்கிறதுல ஏராளமான அர்த்தங்கள் இருக்குது. ஒன்றும் நடக்கலைன்னா கூட அவளுக்கு ஒரு திருப்தி, நம்ம புருஷன் நம்மளோட இருக்கிறான், அதுதான் அவங்க இஷ்டம். இப்படியாக இஸ்லாம் ஒரு வரையறையை சொல்லி இப்படி இருந்தால் தான் நீங்கள் கல்யாணத்தை ஒன்றுக்கு மேலே ஒன்றா செய்ய முடியுமே தவிர, சும்மா இஸ்லாத்தில் 4 சொல்லி இருக்குது, என்கிட்ட 4 பாஸ்போர்ட் இருக்கு, நான் 4 பண்ணிக்கிட்டு ஆளுகளை ஏமாற்றுவேன்னு சொன்னால் அல்லாஹ் தஆலா தண்டிப்பான். மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட ஒரு காரியத்தை செய்வதாக